பகவானுடைய வடிவமானது திவ்ய மாலைகளும் ஆடைகளும் அணிந்து வாசனை திரவங்கள் பூசியது, பெரும் வியப்பூட்டுவது, எல்லையற்றது, எல்லா புறங்களிலும் முகங்களோடு விளங்குகிறது. எப்படி இருக்கு? பகவானுடைய வடிவங்கிறது திவ்ய மாலைகளும் ஆடைகளும் அணிந்து வாசனை திரவங்கள் பூசியது, பெரும் வியப்பூட்டுவது, எல்லையற்றது, எல்லா புறங்களும் முகங்களோடு விளங்குவது. எல்லா பக்கத்துலேருந்தும் முகம் இருக்குது. ஆகாயத்தில் ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரே காலத்தில் உதயமானால் எத்தகைய பிரகாசம் ஒளி ஏற்படுமோ அது அந்த பரமாத்மாவின் பிரகாசத்துக்கு ஒப்பாயிருக்கும். 1000 சூரியனுடைய ஒளியும் பகவான் கிருஷ்ணருடைய ஒளியும் ஈக்குவலாக இருக்குது. பகவானுடைய ஸ்வரூபத்தில் அகில உலகையும் பார்த்தன் எவ்விதம் கண்டான் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறார். பகவானே சொல்கிறார். பார்த்தனுக்கு அந்த விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சிட்டு சொல்கிறார். பலவாய் பிரிந்துள்ள உலகங்களை தேவனான பகவானுடைய திருமேனியில் ஒருமிக்க பார்த்தான் அர்ஜுனன். அவன் விஸ்வரூபத்தை தரிசித்த பிறகு வியப்புடன் மெய் சிலிர்த்து ஒளிமிக்க பரமாத்மாவை தலையால் வணங்கி கை கூப்பியபடி கூறினான். அதாவது எல்லையில்லாத வியப்பு, ஏற்பட்ட அந்த பாக்கியம் மெய் சிலிர்க்குதுன்னா என்ன, உடம்பு அப்படியே ஒரு, அதாவது சமீபத்தில் அயோத்தியா போயிருந்தேன். பகவான் ராமரை பார்த்த உடனே அந்த உடம்புல ஒரு மைண்ட்லேருந்து ஆரம்பித்து உடம்பு ஃபுல்லாக ஒரு பரவசமாச்சு. நமக்கு இறைவனுடைய கருணை எல்லை இல்லாதது. அந்த மாதிரி நேரடியாக கிருஷ்ணரை இவருக்கு பார்த்துருக்கார். ஒருமிக்க பரமாத்மாவை தலையால் வணங்கி கை கூப்பியபடி கூறினான். தேவனே, உமது திருமேனியில் தேவர்கள் எல்லோரையும் உயிர் தொகுதிகள் அனைத்தையும் தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மாவையும் ரிஷிகளையும் தெய்வீகமான சர்ப்பங்களையும் பார்க்கிறேன். பகவான்கிட்ட என்னென்ன பார்க்குறாரு? தேவனேன்றார். உங்கள் மேனியில் திருமேனியில் தேவர்கள் எல்லோரும் இருக்காங்க. உயிர் தொகுதிகள் அனைத்தையும் பார்க்குறேன். தாமரையில் வீட்டிருக்கக்கூடிய பிரம்மாவும் அங்கே தான் இருக்கார். ரிஷிகளையும் தெய்வீகமான சர்ப்பங்களையும் நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன். உலக நாயகனே, உங்களை எண்ணிலடங்காத கைகள், வயிறுகள், முகங்கள், கண்கள் கொண்டவராய் பல்வேறு உருவங்களில் எல்லா பாகங்களிலும் எல்லா பக்கங்களிலிருந்தும் பார்க்குறேன். மேலும் உமது முடியையோ இடையையோ ஆரம்பத்தையோ காண்கிறேன் இல்லை. உங்களுடைய டாப், மிடில், பாட்டம் அதை என்னால் பார்க்க முடியல. இறைவா, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? எண்ணிலடங்காத கைகள், எண்ணிலடங்காத வயிறுகள், முகங்கள், அப்போ பல உருவம் இருக்குது. கண்கள் கொண்டவராய் பல்வேறு உருவங்களில் எல்லா பக்கங்களிலும் பார்க்கிறேன். மேலும் உமது முடி, டாப், இடை, பாட்டம், ஆரம்பம், இதை பார்க்க முடியல. உங்களை கிரீடம் தரித்து கதை சக்கரத்தோடு கூடியவராய் எங்கும் பிரகாசிக்கின்ற ஒளிப்பிழம்பாய் கொழுந்து விட்டெறிகின்ற அக்னியாய் சூரிய நெருப்பாய் அளவிட முடியாதவராய் காண்கிறேன். உங்களை அளக்கவே முடியாது. உங்களை கிரீடம் தரித்து கதை சக்கரத்தோடு கூடியவராய், உங்கள்கிட்ட சக்கரம் இருக்குது, எங்கும் பிரகாசிக்கின்ற ஒளி பிழம்பாய் கொழுந்து விட்டு எரிகின்ற அக்னியாய் சூரிய நெருப்பாய் அளவிட முடியாதவராய் காண்கிறேன். பகவானை யாரும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். நீங்கள் அழியாத பரம்பொருள், அறியத்தக்கவர். நீங்கள் உலகின் ஒப்பற்ற உறைவிடம், நிலையான தர்மத்தை காப்பாற்றுகிறவர்கள், சாஸ்வதமான பரமாத்மா என்பது என்னுடைய கருத்து. அர்ஜுனன் சொல்கிறான், நீங்கள் அழியாத பரம்பொருள், அறியத்தக்கவர்,
நீங்கள் உலகின் ஒப்பற்ற உறைவிடம், நிலையான தர்மத்தை காப்பாற்றுகிறவர்கள், சாஸ்வதமான பரமாத்மா என்பது என்னுடைய கருத்து. ஆதி அந்தம் அற்றவர், எல்லையற்ற சக்தியும் எண்ணற்ற கைகளும் உடையவர், சந்திர சூரியரை கண்களாக உடையவரும், வெண்தழல் வாய்ப்படைந்தவரும், தம்முடைய வெப்பத்தால் உலகத்தை வாட்டுகிறவராகவும் உம்மை பார்க்குறேன். பல பல கோணங்களில் பகவான் அவர் பார்க்குறார். ஆனால் தெளிவாக சொல்கிறார், ஆதி அந்தம் மற்றவர், ஸ்டார்டிங் கிடையாது, எண்டு கிடையாது, எல்லையற்ற சக்தி, சக்தியை கணக்கு பண்ண முடியாது, எண்ணற்ற கைகள், இதெல்லாம் பார்க்குறோம். சூரிய சந்திரனையே கண்களாக வச்சுருக்கார். வெண்தழல் வாய்ப்படைந்தவரும், தம்முடைய வெப்பத்தால் உலகத்தை வாட்டுவராகவும் நான் பார்க்குறேன். பரமாத்மாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே உள்ள இந்த இடைவெளியும் திசைகளும் தங்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றன. உக்கிரமான வடிவத்தைக் கண்டு உலகம் நடுநடுங்குது. உங்களுடைய அந்த விஸ்வரூபத்தை பார்த்து உலகமே நடுங்குது. தேவர்கள் யாவரும் தங்களை வந்தடைகிறார்கள். சிலர் அச்சத்துடன் கைகூப்புகின்றனர். மகரிஷி சித்தர் கூட்டத்தார் உயர்ந்த துதிகளால் போற்றுகின்றனர். அதை பார்த்து எல்லாம் உங்களை பாராட்டுறாங்க. உருத்திரர், ஆதித்யர், வசுக்கள், சாத்தியர்கள், விஸ்வே தேவர்கள், அஸ்வினி குமாரர்கள், மருத்துகள், பித்ருக்கூட்டங்கள், கந்தர்வர்கள், எச்சர்கள், அசுரர்கள், சித்தர்கள் என்று எல்லோருமே தங்களை வியப்புடன் பார்க்கிறார்கள். பகவானை வியப்போடு பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உருத்திரர், ஆதித்யர், வசுக்கள், சாத்தியர்கள், விஸ்வே தேவர்கள், அஸ்வினி குமாரர்கள், மருத்துகள், பித்ருக்கூட்டங்கள், கந்தர்வர்கள், எச்சர்கள், அசுரர்கள், சித்தர்கள் என்று எல்லோருமே தங்களை வியப்போடு பார்க்குறாங்க. இறைவனே, உங்களை நான் வணங்கி என்னுடைய வாழ்த்தை வாங்குகிறேன் அப்படின்னு அர்ஜுனன் பணிவாக அவரை வணங்கி மகிழ்கிறான்.